வணக்கம். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் வெஜ் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு 5 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கசகசா, கொஞ்சமாக சோம்பு, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, ஒரு கடல் பாசி. இன்றைக்கி கரம் மசாலா எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இதுதான் நமக்கு ஃப்ளேவரே இந்த குருமாவுக்கு. அதனால் இதில் சேர்த்துக்கிறது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. மெயின் இன்க்ரீடியண்ட்டாக பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா குருமா நல்ல கெட்டியாக வரும். பொட்டுக்கடலை இல்லை அப்படின்னா நீங்கள் கடலை மாவை தண்ணியில் கரைச்சி கூட நீங்கள் கொதிக்கிற டைமில் சேர்த்துக்கலாம். இதுக்கு கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் க்ரீனிஷ் எல்லோ கலரில் கிடைக்கும் இந்த கிரேவி. அது எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. குக்கரில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணி அதில் ஃப்ளேவர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு கூடவே வெட்டி வச்ச வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம ரொம்ப வதக்க போகிறதில்ல, குக்கரில் விசில் வச்சு எடுக்கிறதுனால லைட்டாக தான் நான் வதக்க போகிறேன். இதுவே நீங்கள் கடாயில் செய்கிறீங்க அப்படின்னா நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த குருமா செய்கிறதுக்கு மொத்தமாகவே 5 to 10 மினிட்ஸில் வேலை முடிஞ்சிரும். இதில் தேவையான காய்கறிகள் நம்ம சேர்த்துக்கலாம். பட்டாணி, காலிஃப்ளவர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட்டும் உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். லைட்டாக ஒரு கிளறிட்டு அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனலாக இந்த கிரேவி கொஞ்சம் கெட்டியாயிரும். அதனால் ஒரு 1/4 டம்ளர் எக்ஸ்ட்ராவே வைங்க. இதுக்கு கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம குக்கரை விசில் போட்டு எடுத்துக்கலாம். 2லேருந்து 3 விசில் போதும். அவ்வளோதாங்க, குருமா ரெடி ஆயிடுச்சு. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்கிறது இந்த டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் பையன் என்கிட்ட ஒளிஞ்சு விளையாடிட்டு இருக்கான். இவன் தான் என் பெரிய பையன் கவின், ப்ரீகேஜி படிக்கிறான். குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். சப்பாத்தி சாஃப்டாக வர்றதுக்கு நான் ஃபாலோ பண்ணுற 2-3 டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போவுமே பூரி மாவுக்கு பிசைகிற மாதிரி பிசையாமல் ஒரு 1/4 டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சு பிசைஞ்சுக்கோங்க, சாஃப்டாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி முடிச்சதும் சூடான கல்லில் ஃபஸ்ட்டு போட்டுட்டு சைடு எல்லாத்தையும் ஓரங்கள் எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஓரங்களில் கொஞ்சம் தடிமன் இருக்கும், நம்ம தேய்க்கிறப்ப அன்ஈவனாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஓரங்களை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டருக்கு கொண்டு வந்துட்டு அடுத்த பக்கத்துலேயும் ஓரங்களை வேக வைக்கணும். எங்கள் அக்கா மும்பையில் இருக்கிறாங்க. அவங்க தான் இந்த மாதிரி சப்பாத்தி எனக்கு சொல்லி தந்தாங்க. ரொம்ப சாஃப்டாக பண்ணுவாங்க. சுடு தண்ணி எதுவுமே சேர்க்க மாட்டாங்க. பிசைகிறப்ப கொஞ்சமாக ஆயில் விட்டுப்பாங்களே தவிர சுட்டு எடுக்கிறப்ப ஆயிலே சேர்க்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு அப்படி வராது. பட் அவள் சொல்லி தந்த மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவேன். இப்போ சென்டருக்கு கொண்டு வந்துடலாம். சைடெல்லாம் வேக வச்சாச்சு. அடுப்பு இன்னும் ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. 50% சப்பாத்தி வெந்ததுக்கப்புறம் இதில் நெய் தடவிக்கலாம். நெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இல்லைன்னா குக்கிங் ஆயில் கூட எடுத்துக்கலாம் நம்ம. அவ்வளோதாங்க. அடுத்த பக்கமும் திருப்பி போட்டு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்குறப்ப அடுப்பை குறைச்சிக்கோங்க, ஏன்னா டக்குன்னு தீய ஆரம்பிச்சிரும். அவ்வளோதாங்க, சாஃப்ட் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு வித் வெஜ் குருமா. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சப்பாத்தி வந்திருக்குன்னு. இந்த குருமாவை நீங்கள் பூரிக்கு கூட வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். விசிலெல்லாம் அடங்கிருச்சு, திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்ல கலர்ஃபுல்லான வெஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த குருமாவும் சப்பாத்தியும் மொத்தமாக செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் தாங்க ஆகும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.